பிரதமர் மோடி, அண்ணாமலை மற்றும் மத்திய அமைச்சர் எல். முருகன் அனைவரும் மக்களை ஏமாற்றுவதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இங்கே இருந்து இங்க வர்ற மாரதானாவிலிருந்து வருகின்ற தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்றதுன்னா, நாங்க கச்சத்தீவை மீட்டு தருவோம், நாங்க படகை மீட்டு தருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் பழைய மத்திய மந்திரி அவர்கள் இங்க ஒரு மகாநாடு நடத்தும் போது எல்லா பயனும் நான் செய்வேன் எல்லாம் அவங்க இறந்து போனாங்க. அதுபோல வருகின்றவர்களா சொல்லிட்டு போனாங்களே தவிர அங்க மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கின்ற வகையில் அவர்களை விடுதலை செய்தாலும் எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் அழுத்தம் கொடுத்து விடுதலை செய்தாலும் படகை விடாமல் பிடித்து வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கின்ற பணிகளை செய்தார்கள். கடந்த காலத்திலே பிடிபட்ட படகுகளுக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் படகுகளுக்கான நிவாரணம் வழங்கி அவர்களை காப்பாற்றினார்கள். ஆனாலும் இன்றைக்கு வழக்கு மன்றத்தில் விடுதலை ஆனாலும் அங்கிருக்கின்ற படகுகளை விடுவிக்க மாட்டோம் என்ற வகையில் இலங்கை இருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வந்தார்கள். கேலோ இந்தியா போட்டியை நடத்தினார்கள். அதிலே கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார்கள். அதுபோல திருச்சி ஸ்ரீரங்கநாதரை போய் வணங்கினார்கள். இங்கே ராமேஸ்வரத்துக்கு ஆண்டவரை வணங்கினார்கள். நாங்களும் ஆண்டவரை வணங்குகின்றோம். ஆனால் இங்கே மீனவர்களுடைய படகுகள் ஏறக்குறைய 145 படகுகள் இலங்கை கடற்படையினால் அங்கு பிடிபட்டிருக்கின்றது என்பதை தெரிந்தும் அதை விடுதலை செய்வதற்கு வழியில்லாத நிலையிலே பிரதமர் அவர்கள் அதை பற்றி கேள்வியே கேட்கக்கூடாது என்ற வகையிலே இன்றைக்கு இங்கே ராமேஸ்வரத்துக்கு சென்றிருக்கின்றார் சொன்னா இவர் எப்படி எங்க மீனவர்களை காப்பாற்றுவார்கள் என்ற கேள்வி இன்றைக்கு மீனவர்கள் மத்தியிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் தீர்க்கின்ற வகையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வர இருக்கின்ற தேர்தலிலே வெற்றி பெற்று மத்தியிலே ஆட்சியிலே உட்கார்கின்ற போது அந்த மீனவர்களுடைய படைகளை அத்தனையும் மீட்கின்ற பணிகளை செய்வோம் என்று மீனவர்களுக்கு நீங்கள் உறுதி சொல்கள் என்ற வகையில எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் வந்திருக்கோம். அந்த வகையிலே இந்த தேர்தல் முடிவு வருகின்ற போது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது அந்த ஆட்சி அமைகின்ற போது இந்த படைகளால் மீட்பது மட்டுமில்லாமல் கச்சத்தீவையும் மீட்கின்ற பணிகளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து தருவார்கள் என்ற உறுதியை நான் சொல்லிக்கொள்ள கடந்தேன். மோடி மட்டும் ஏமாத்துற, இங்க வர்ற அண்ணாமலை ஏமாத்துறாரு, இங்க வர்ற பாரதிய ஜனதாவில் இருக்கின்ற மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கின்ற கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கின்ற எல். முருகன் அவர்களும் உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்காரு. இப்ப ஏற்கனவே இந்த கச்சத்தீவை மீட்பதற்காக ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள். அந்த வழக்கு வருகின்ற போது அதையும் பண்ணுவாங்க. ஆனால் மத்தியிலே அதிகாரம் வருகின்ற போது அந்த அதிகாரத்தின் மூலம் இலங்கை அரசியலிடம் கட்டாயப்படுத்தி அதை பெற்றுத் தருகின்ற பணிகளை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்க வேண்டும் என்று நினைக்கின்ற முதலமைச்சர். இவர் இந்த தெய்வத்தான் வணங்கணுங்கிறது இல்லை. அந்த வகையிலே கச்சத்தீவில் இருக்கின்ற அந்த மாதாவே வணங்குறதுக்கு போறதுக்கு அந்தோனியாரை வணங்குறதுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அத்தனை உதவிகளும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதிகமாக செய்கின்றார் என்பதை சொல்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.